வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பற்றின சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக 2 வருஷத்துக்கு அப்புறமா ஏகேவுடைய படம் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த விடாமுயற்சி AK62 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்மூத்தான ப்ராஜெக்டாக அமையல. பல பிரச்சனைகள், பல இஷ்யூஸை தாண்டி தான் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டாக நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த AK62 வந்து 2023 தீபாவளிக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அது மிஸ் ஆனதுக்கான ஒரு முக்கிய காரணம் டைரக்டர் விக்னேஷ் சிவன். ஒரு பெரிய வாய்ப்பை விக்னேஷ் சிவன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விக்னேஷ் சிவன் ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த கதையை AK கிட்ட சொல்லி AKக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் AK62 ப்ராஜெக்டை விக்னேஷ் சிவனுக்கு AK கொடுக்கல. அடுத்து நாம் 2 பேரும் படம் பண்ணுறோம், நல்ல கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டை அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கதையே கேட்காம ஒரு ஹீரோ வந்து ஒரு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் ஏகேவுடைய நம்பிக்கையை விக்னேஷ் சிவன் காப்பாற்றலை. ஒரு பெரிய டைம் கொடுத்தோம், விக்னேஷ் சிவன் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் டேரக்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 2023 பொங்கலுக்கு வாரிசு, துணிவு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. வாரிசு முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய் லியோ படத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சு அதே வருஷம் அக்டோபர் மாதம் லியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. லியோவை முடிச்சுட்டு அடுத்து கோட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி போன வருஷம் 2024 செப்டம்பர் மாதம் கோட் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு அதுக்கடுத்து இப்போ ஜனநாயகன் ஸ்டார்ட் ஆகி ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஏகேக்கு பார்த்தீங்கன்னா துணிவுக்கு அடுத்து இப்போ தான் AK62 ப்ராஜெக்டே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ விக்னேஷ் சிவன் வந்து கொடுத்த டைமில் பக்காவான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருந்தார் அப்படின்னா துணிவு ரிலீஸ் ஆகி முடிஞ்ச உடனே AK62 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அந்த டைமில் நியூஸ் வந்தது. ஜனவரி எண்ட் இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே ஷூட்டிங்கை ஆரம்பித்து ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சு அதே வருஷம் தீபாவளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பிளானாக இருந்தது. ஸோ அப்படி நடந்திருந்துச்சுன்னா 2023 ஏகேக்கு 2 படங்கள் வந்திருக்கும். பொங்கலுக்கு துணிவு, தீபாவளிக்கு AK62. AK63 குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கும். போன வருஷம் தீபாவளிக்கு கூட படம் வந்திருக்கலாம். அண்ட் இந்த வருஷம் இப்போ பொங்கலுக்கு AK64 கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா இப்போ ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏகே வந்து இன்னொரு படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி AK64 ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங் பொங்கல், அப்படி ஒருவேளை பொங்கல் இல்லைனா கூட இந்த வருஷம் தமிழ் நியூ இயருக்கு AK64 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த விடாமுயற்சி டிலேக்கான காரணம் விக்னேஷ் சிவன் மட்டுமே கிடையாது, அவரும் ஒரு முக்கியமான காரணம். அவரை தாண்டி இன்னும் நிறைய காரணங்கள் இந்த படத்துக்கு வந்து இருக்கு. ஏன் படத்தோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்காவே ஒரு பெரிய காரணம் தான். ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, வேட்டையன், விடாமுயற்சி 3 படத்துக்கான ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 3 படத்தையுமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறனதுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபண்ட் இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் விடாமுயற்சியோடைய ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. வேட்டையன் படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. டக்குன்னு அடுத்தடுத்து ஷூட்டிங் போகாமல் படம் அங்கங்கே லைட்டாக வந்து நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரேக் டவுன் படத்துக்கான ரைட்ஸை வந்து ப்ராப்பராக முன்னாடியே வாங்கி வைக்காமல் அதில் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. பிரேக் டவுன் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எதனால இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணணும், இந்த படத்தை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஸ்டோரி, செமையான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி, ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். ஆனால் அதை எடுத்த விதம் நீட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. பட் எதனால இந்த படத்தை AK62க்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது விக்னேஷ் சிவன் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா அடுத்து டேரக்டர் தேடலுக்கு ஒரு டைம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் மகிழ் திருமேனி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு சில ஸ்கிரிப்ட் இருந்தது. ஆனால் அவருடைய ஸ்கிரிப்டை படமாக்கணும் அப்படின்னா ஆஸ் அ டேரக்டராக அவருடைய ஸ்கிரிப்டுக்கு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டைம் தேவை. ஸோ அவ்வளோ டைம் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லை, ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி சீக்கிரமே ஷூட்டிங் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதனால தான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லேருந்து ரீமேக் ஆப்ஷனுக்கு போனாங்க. ரீமேக்லேயும் வந்து பயங்கர டஃப்பான ஃபிலிம்ஸை கை வைக்காமல் சிம்பிளான ஒரு கதையை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரேக் டவுன் படத்தை செலக்ட் பண்ணி அதை மகிழ் திருமேனிட்ட கொடுத்து அதில் ஒர்க் பண்ண சொல்லி அப்படி தான் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. விடாமுயற்சி படத்துக்கான கோஇன்சிடென்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு கோஇன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லியோ அண்ட் விடாமுயற்சியை பற்றி தான். ஸோ வாரிசு, துணிவு இந்த 2 படமும் ஒன்றா பொங்கலுக்கு வருது. வாரிசுக்கு அடுத்து தளபதி விஜய் நடித்து ரிலீஸ் ஆன படம் லியோ. லியோ படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். அதே மாதிரி துணிவுக்கு அடுத்து இப்போ ஏகே நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படமும் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. லியோ, விடாமுயற்சி இந்த 2 படத்துலையுமே த்ரிஷா தான் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. அதுவும் ஒய்ஃபாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 படத்துக்கும் அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 படத்தோடைய வில்லனா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து நடிச்சிருக்காரு. அடுத்த கோஇன்சிடென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2025, 2015 இந்த 2 டைம் லைனையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஏகேக்கு 2 படங்கள்
ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. அதே மாதிரி 2015லையும் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னை அறிந்தால், வேதாளம். என்னை அறிந்தால் வந்து ஒரு கிளாஸான ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிமா இருந்துச்சு. வேதாளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்பவும் நடக்குது. விடாமுயற்சி ஒரு கிளாஸான ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம். குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுலயும் கிளாஸ் இருக்கு. பட் கிளாஸ் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமா அந்த படம் வந்து உருவாயிருக்கு. என்னை அறிந்தால் படம் பார்த்தீங்கன்னா 2015 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனால் சில காரணங்களால படம் போஸ்ட்பாண்ட் ஆகி பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சங்கரோடைய ஐ படம் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறமா சுந்தர் சி விஷாலுடைய காம்போல ஆம்பளை படம் வந்திருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விடாமுயற்சியும் பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணி தள்ளி போய் இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி விஷால் காம்போல மதகஜராஜா லாங் பெண்டிங் ஃபிலிமை ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி சங்கருடைய கேம் சேஞ்சர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகே த்ரிஷா காம்போல வந்த 3 படங்கள் ஜி, என்னை அறிந்தால், இப்போ விடாமுயற்சி, இந்த 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணி படம் தள்ளி போய் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜி படம் வந்து 2005 பொங்கல் பிளான் பண்ணி படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் பிப்ரவரி 11ஆம் தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. என்னை அறிந்தால் பிப்ரவரி 5, இப்போ விடாமுயற்சி பிப்ரவரி 6. அடுத்த ஒரு கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை, விடாமுயற்சி. ஸோ 2 படத்துடைய டைட்டிலும் வீல வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 படத்துலையுமே ஹீரோடைய கேரக்டர் பேர் வந்து அர்ஜுன் தான். அண்ட் வலிமை படத்துடைய ஷூட்டிங்கில் ஏகேக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கில் ஏகேக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. 2 படத்துடைய டைட்டில் போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஷேட் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வலிமை படமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணி பிப்ரவரி மாதம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதே தான் இப்போ விடாமுயற்சிக்கும் நடக்குது. ஸோ இந்த கோயின்சிடன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த விடாமுயற்சி படத்துக்கான ஹைப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக ஏகேவுடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஹைப் இருக்குமோ அந்த ஹைப் இந்த படத்துக்கும் இருக்குது. அதை தாண்டி ஒரு படமாக இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆனால் இதுதான் கதை அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டோரி நமக்கு தெரியும். பட் இவங்க இந்த ஸ்டோரிக்கான ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க, இதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற விதமான ஒரு படமாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த படமே ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் வந்து எடுத்திருக்காங்க. மாசான பிஜிஎம், மாசான இன்ட்ரோ, பஞ்ச் டயலாகு, மாசான ஒரு டான்ஸு, குத்துப்பாட்டு, இந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஸோ அதனாலேயும் ஹைப் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹைப் கம்மியாக இருக்கிறது நார்மலாக இருக்கிறதே நல்லது தான். ஏன்னா சில சமயம் ஓவர் ஹைப், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி இந்த விடாமுயற்சி படத்துக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டைரக்டர் மகிழ் திருமேனி இருக்காரு. அவருடைய ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவருடைய ஸ்டைலில் தான் இந்த படமும் இப்போ உருவாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மகிழ் திருமேனி வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம் கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஸோ விடாமுயற்சி திருவினை ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் விடாமுயற்சி படத்துக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த தேட்டர், எந்த ஷோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்மளுடைய சேனலில் விடாமுயற்சி ரிவ்யூ வீடியோ வந்துடும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.